தமிழ்நாட்டில் இரும்பு மங்கைன்னா அது அம்மா தான். பட் அந்த அம்மாவோட ஆளுமைன்றது வந்து அந்த வெட்டெடுத்த யாராலையும் நம்ம நிரப்ப முடியாது. அதனால் அம்மா இருந்த அம்மா கதை வேறு. இப்போ அம்மாவே இன்றைக்கி திமுகவே அம்மா இல்லாமல் போயிட்டாங்களேன்னு கவலைப்படக்கூடிய அளவுக்கு அம்மா அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. மக்களுக்கும் சரி, மகளிருக்கும் சரி, எவ்வளோ எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குன்னா அம்மா செஞ்ச திட்டம் தான் இன்றைக்கும். புரட்சித் தலைவர் செஞ்சது சத்துணவு தந்த சரித்திர நாயகன் சொன்ன மாதிரி இங்கே தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இப்படி வந்து சின்ன குழந்தைங்க பிறந்ததுலேருந்து அதுங்க ஆளாகி கல்யாணத்துக்கு போகிற வரைக்கும் பரிசு பெட்டகத்துலேருந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கும் வந்து எல்லா இடத்துலையும் உலகமாக நம்மளை பார்த்து அம்மா உணவுகள்லாம் நீங்கள் அதர் கண்ட்ரிலேயே பண்ணுறாங்க. அதர் கண்ட்ரியே சரி, அதர் ஸ்டேட்லலாம் இது எப்படி பண்ணீங்கன்னு வந்து கூட வந்து பார்த்துட்டு போனாங்க இங்கே வந்து சாப்பிட்டு. இது மாதிரி அம்மா வழி வேறு. இன்றைக்கி அம்மா இல்லைனால தான் இன்றைக்கி கட்சி இந்த அளவுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கு. அம்மா வந்தாங்கன்னா ஒத்த சொல்லுக்கு அத்தனை பேரும் கட்டுப்படுவாங்க. அந்த மாதிரி ஆளுமை வேறு. அந்த மாதிரி ஒரு தலைவி இனியும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க.